இங்கே நிறைய மூவி டைரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட சாங்ஸ் அண்டு மூவியோட சீனுக்காக. எஸ்பெஷலி மணிரத்னம் பாம்பே மூவியோட சாங்ஸ் அண்டு சீன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் இங்கே தாங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அதோட இமேஜ் ரெஃபரன்ஸ்லாம் அந்தந்த ஸ்பாட் வரப்போ உங்களுக்காக காமிக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். ஒவ்வொரு பில்லரும் நல்லா ஜைஜாண்டிக்காக இருக்குது. ஒரு 4 பேர் சேர்ந்து கவர் பண்ணாதான் அந்த சர்க்கிளை கவர் பண்ண முடியும் போல். மஹாலோட ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்க வேற மாதிரி இருந்துச்சு. நல்லா ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பிரசாஸ் வேர்ல்ட். நான் உங்கள் பிரசாந்த். இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்து மக்கள் அதிகமாக வரக்கூடிய ஸ்பாட்டான திருமலை நாயக்கர் மஹாலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கேன். இங்கே ஷேர் ஆட்டோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, மற்ற கேப்ஸோட சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குங்க. வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணுவோங்க. இதுதான் திருமலை நாயக்கர் மஹாலோட ஃப்ரண்ட் ஃபேஸ். திருமலை நாயக்கர் மஹாலோட என்ட்ரிலே ஒரு ஆர்டிஸ்ட் அண்ணா பென்சில் ஸ்கெட்ச் இமேஜ் பண்ணிகிட்டு இருந்தார். அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்லேயும் தன்னோட ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த ஃபாரின் லேடியும் காமன் கம்போஸாக அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரியான க்ரௌடாக இருந்துச்சு திருமலை நாயக்கர் மஹாலில். ஸ்பெஷலாக ஸ்கூல் பசங்க நிறைய பேர் ஃபீல்டு ட்ரிப்பாக வந்திருந்தாங்க. அவங்க டீச்சர்ஸோட வெயில் ஹெவியாக இருந்தாலும் நிறைய பேர் பார்க்க வந்திருந்தாங்க ஆவலாக திருமலை நாயக்கர் மஹாலை. டிக்கெட் ரேட்டாக அடல்ட்ஸ்க்கு 10 ரூபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 5 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இங்கே நிறைய மூவி டைரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட சாங்ஸ் அண்டு மூவியோட சீனுக்காக. எஸ்பெஷலி மணிரத்னம் பாம்பே குரு இருவர் போன்ற படங்களுக்கு சீன்ஸ் அண்ட் சாங்ஸ் இங்கே தாங்க ஷூட் பண்ணியிருக்காரு. அப்புறம் விஷ்ணு விஷால் நடித்த குள்ளநெறி கூட்டம் படத்தில் வர பாட்டு, அப்புறம் பீமாவில் வர ரகசிய கனவுகள் சாங், சூர்யா நடித்த நேருக்கு நேரில் வர மனம் விரும்பும் சாங், பிரசாந்த் நடித்த ஜோடியில் வர வெள்ளி மலரை சாங், அந்த மாதிரி விமல் நடித்த தூங்கா நகரத்தில் வர சாங், அந்த மாதிரி ஏகப்பட்ட சாங் இங்கே தாங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. மூவியோட சாங்ஸ் அண்டு சீன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் இங்கே தாங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அதோட இமேஜ் ரெஃபரன்ஸ்லாம் அந்தந்த ஸ்பாட் வரப்போ உங்களுக்காக காமிக்கிறேன், மறக்காமல் பாருங்கள்.
இந்த மஹாலை கட்ட இத்தாலியை சேர்ந்த இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் தான் 17th செஞ்சுரியில் வாழ்ந்த திருமலை நாயக்கருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. ஒவ்வொரு பில்லரும் நல்லா ஜைஜாண்டிக்காக இருக்குது. ஒரு 4 பேர் சேர்ந்து கவர் பண்ணாதான் அந்த சர்க்கிளை கவர் பண்ண முடியும் போல், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. திருமலை நாயக்கர் மஹாலில் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நெட்டால் கவர் பண்ணியிருக்காங்க. அங்கே பேர்ட்ஸ் எதுவும் உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. மஹாலோட ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்க வேற மாதிரி இருந்துச்சு. நல்லா பக்காவாக பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்லாம் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சுங்க. மஹாலோட ஒரு சில இடத்துல பேட்ச் ஒர்க் போய்கிட்டு இருந்தது. அங்கங்கே ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது அந்த காலத்து சிம்மாசனம், பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மூவியில் பார்த்த ஃபேமஸ் சாங்கான கண்ணாலனே அப்புறம் ஆறுயிரே மணிப்பாய சாங்ஸ் எல்லாம் இங்கே தாங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. மஹாலுக்கு வெளியே மட்டும் இல்லாமல் உள்ளேயும் ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்கு வேறு லெவலில் இருந்தது. பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்தது. ஆர்கிடெக்சர் அஸ் இட் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். டோட்டலாக இங்கே 248 பில்லர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பில்லர்ஸும் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க. மஹாலோட ஒவ்வொரு விண்டோஸும் நல்லா ப்ராடாகவே இருந்தது. ஏர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு இருந்தது அந்த விண்டோ வழியாக. ஒவ்வொரு 248 பில்லர்ஸ்க்கு இடையில உள்ள கேப்பு நிறையவே இருந்தது. ஆர்க்கெல்லாம் வச்சு சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ். வேறு லெவலில் இருந்தது பார்க்க.
இப்போ திருமலை நாயக்கர் மஹால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டரில் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் மீனாட்சி அம்மன் கோயில் டெம்பிள்ங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்க்க மறந்துடாதீங்க. நிறைய பேர் பிக்னிக்காக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே திருமலை நாயக்கர் மஹாலில் ஈவினிங் 6 மணிக்கு மேலே லேசர் ஷோ நடக்குமாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா. நீங்கள் வந்தால் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. வெவ்வேறு ஸ்கூல்லேருந்து நிறைய பசங்க ஃபீல்டு ட்ரிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க மஹாலுக்குள்ளே. இன்னும் அந்த ஆர்டிஸ்ட் அண்ணா மஹாலுக்கு வெளியே தன்னோட ஒர்க்கை பேஷனேட்டோட வேற ஒரு பையனோட ஸ்கெட்சை வரைஞ்சிட்டு இருந்தார். உங்களோட ஃபேவரட் அண்ட் பிடிச்ச மூமெண்ட் எது திருமலை நாயக்கர் மஹாலோடு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி எது இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். நன்றி.